தலைவர் அவருடைய கூலி படம் வெளியாயிடுச்சு. லோகேஷ் கனகராஜ் தான் டேரக்டர் அப்படின்னு சொன்னனுமே எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு. ஏன்னா லோகேஷ் அவர்களுக்கான ரசிகர் அதிகம். ரஜினி அவர்களுக்கான ரசிகரில் நான் பற்றி சொல்லணும்னு தேவையே இல்லை. சொல்லப்போனால் கமல் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் ரஜினி அவர் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜே தான் கமலுக்கே போயிட்டு நான் ஒரு படம் பண்ணிட்டு வரேன், நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி இவர் இந்த விக்ரம் படத்தை எடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி தலைவருக்கு ஒரு கதையை கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த கதை ரொம்ப ஃபேண்டஸியாகவும் தலைவரை ரொம்ப கொடூரமான வில்லனாகவும் அந்த படத்தில் காமிக்கலான்னு யோசனை இருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட, அதாவது கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கூட லோகேஷ் அவர்கள் சொன்னது, இந்த படம் மிகப்பெரிய ஃபேண்டஸியான படம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வேறு கதை, டைட்டிலுமே வேறையாக தான் வந்துருச்சு. சொல்லப்போனால் கூலி படத்தோட டைட்டிலுமே தேவான் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க கூலி அப்படின்னு மாற்றினாங்க. இவ்வளோ இருக்கட்டும், இப்போ இந்த படத்துக்குள்ளே வரலாம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் பார்ப்போம், நியூட்ரல் பாயிண்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் படத்தோட நெகட்டிவும் கண்டிப்பாக பார்ப்போம். பாசிட்டிவ்னு எடுத்துக்கையில் தலைவர் தான். அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நிறைய பேருக்கு இந்த வாட்டி பிடிக்கலாம். லோகேஷ் அவர்கள் ஆல்ரெடி லியோ படத்தில் ஃப்ளாஷ்பேக் சொதப்புனார். ஆனால் இங்கே இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே நீங்கள் படத்தோட கிளைமேக்ஸ் வரையில் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கண்டிப்பாக பாசிட்டிவ் சைடில் போயிடும். இதை தாண்டி அமீர் அவர்களோட நடிப்பு இருக்கட்டும், நாகார்ஜுனா அவருடைய ஸ்டைலிஷ் ஆக்டிங்காக இருக்கட்டும், உபேந்திராவோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை காட்டுற மாதிரியாக இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே பக்கா. குறிப்பாக ஸ்ருதிஹாசன் அவங்களோட நடிப்புமே பயங்கரமாக இருந்துச்சு. அவங்கள வச்சு கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்காங்க. படத்தோட இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் மியூசிக். அணி அவர்கள் ஒரு எல்லா இடத்துலையுமே எல்லா கேரக்டர்ஸுக்கும் தனித்தனியாக பிஜிஎம் கொடுத்துருக்காரு. எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸ்கோர்ஸ் எல்லாம் ஹை எனர்ஜி கொடுக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை தேட்டரில் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியும். தலைவர் அவருக்கான அந்த பிஜிஎம், ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸோட பிஜிஎம் எல்லாமே பக்கா. வழக்கம் போல் லோகேஷ் அவர்கள் ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த வாட்டி அது கொஞ்சம் ஏதோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய முக்கியமான நடிகர்கள் இருக்கிறனால தலைவர் அவர்களோட கதாபாத்திரம் கம்மியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த படத்தில் அவரோட கதாபாத்திரம் கம்மியான மாதிரி இருந்தாலுமே கதைக்கு அவர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறனால அது எந்த ஒரு வகையிலுமே நம்மளை தொந்தரவுப்படுத்துகிற மாதிரி இல்லை. படத்துக்கு ரஜினி அவர்கள்லாம் ஒரு தூண் மாதிரி இருக்கிறாரு. அது ரொம்பவே படத்துக்கு நிறைய இடத்துல கதைக்கும் சரி காட்சிகளுக்கும் சரி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணச்சாலும், சோபின் அவர்களை தழுவி ஒரு கதை போகுது. அதே நேரம் ரஜினி அவர்களை தழுவி ஒரு கதை போகுது. அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே போவாங்க. அந்த காட்சிகள், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நான் லீனியராக இருக்கிறனால நிறைய பேருக்கு பார்க்க பிடிக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த காட்சிகள்லாம் எந்த மாதிரியான பிளெண்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்கிறதே படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. நியூட்ரல் பாயிண்ட்டுன்னு வரையில் நிறைய விஷயத்த இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். படத்தோட கதாபாத்திரங்களை சாய்ஸ் பண்ண விஷயம். எப்படி தெலுங்கானாவுக்கு நாகார்ஜுனா ஹீரோவை போட்டால் அங்கே உள்ள ஆடியன்ஸை கவர் பண்ணலாம், இந்திய ஆடியன்ஸ்க்கு அமீர் கானை போட்டு அங்கே உள்ள ஆடியன்ஸை கவர் பண்ணலாம், மலையாளத்தில் சோபின் அவர்களை போட்டு கவர் பண்ணலாம், கன்னடாவில் உபேந்திரா அவர்களை போட்டு கவர் பண்ணலாம். இது எல்லாமே அக்யூரேட்டாக ஒர்க் ஆனாலும் எனக்கு என்னமோ அந்த நியூட்ரல் பாயிண்டில் உபேந்திரா அவர்களோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அமீர் அவர்களுமே கொஞ்சம் எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். நாகார்ஜுனா அவரோட கேரக்டர் ஓரளவு நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நியூட்ரல் பாயிண்ட் தான். இதை தாண்டி ஸ்ருதிஹாசன் அவங்கள சாய்ஸ் பண்ணதுமே ஒரு நல்ல விதம் தான். அவங்கள ஆக்டிங் இந்த படத்தில் கண்டிப்பாக நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க நடித்ததோடலாம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். எமோஷன் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருக்காங்க. படத்தில் ரஜினி அவர்களுக்கு அது கேரி ஆகிட்டே வரும். அதுவே படத்தை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. அதில் வைலன்ஸ் வேறு இருக்கா, படம் கொஞ்சம் ப்ரூட்டோலாக தோண வைக்கிது. உங்களுக்கு ரஜினி அவர்களை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அவர் பேசுகிற டைலாக்ஸ் என்ன தான் மாசாக இருந்தாலும் அந்த அவரோட ஃபேஸில் ஒரு ஃபீலிங்ஸ், ஆனஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நியூட்ரல் பாயிண்டில் சொல்ல முடியும். அண்ட் முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட்டே படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். எந்த ஒரு வகையிலையும் ஸ்டோரியை ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி ட்விஸ்ட் அடித்து கொண்டு போகிறதுனால ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியும். அதே மாதிரி உங்கள் காமிச்சதும் கிராஃபிக்ஸாக ஒரு சில சீன்ஸ் தெரிஞ்சாலுமே நீங்கள் இன்டெப்த்தாக ஒத்து பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். மற்றபடி எந்த ஒரு இடத்துலையும்
மேஜர் விஎஃப்எக்ஸ் குறை வந்து இல்லை. எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு நியூட்ரல் பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த படத்தை நிறைய பேர் எல்சியில் கனெக்ட் ஆக போது, சிவகார்த்திகேயன் உள்ளே வர்றாங்க இப்படியெல்லாம் சொன்னதுமே வந்து எனக்கு பிடிக்காம போயிருமோ அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி எல்சியூ கனெக்ட் இருக்குதுன்னு சொல்லி லியோவில் கொண்டு வந்தது லைட்டாக ஒரு ட்ராப் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலே எல்சியூ இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த படம் எல்சியூ கனெக்ஷன் வந்து இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா படத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு எண்டிங் வரையில் கிராண்டாக இருக்கணும். ஒரு பாயிண்டில் மிஸ் பண்ணாலும் மொத்தமாக கீழே இறக்கி விட்டுரும். மொத்த படத்தையும் உட்காந்து கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் படத்தோட எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வரையில் எல்லா ஆக்டரும் வந்து இருக்கணும். கதையும் கரெக்டாக இருந்தால் தான் எல்லா ஆக்டரும் நடிக்க ஒத்துப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை வந்து இருக்குது. அதனாலே இந்த படம் ஸ்டாண்டர்லோனாக இருக்கிறனால பெஸ்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நியூட்ரல் பாயிண்டாகவும் அமையுது. இந்த மாதிரி பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்கிற படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு நிறைய டேரக்டர் வந்து யோசிப்பாங்க. தைரியமாக லோகேஷ் அவர்கள் அதை முன்னெடுத்து வச்சுருக்காரு. இனிமேல் நிறைய ஏ சர்டிஃபிகேட், அதாவது ஏ சர்டிஃபிகேட் மீன்ஸ் ஆக்ஷன் மூவிஸில் பிளட் தெறிக்க இங்கிலீஷில் R-rated வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கண்டென்ட் உடைய படங்கள்லாம் தைரியமாக நிறைய ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸ் ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட்டை வச்சு பண்ணணும்னு யோசிச்சதே பெரிய விஷயம். அது இந்த படத்தில் நியூட்ரல் பாயிண்டில் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்ல முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட் படத்தோட லென்த்து தான். 3 மணி நேரம் கிட்டே வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டாக பார்த்ததுமே என்னடா இவ்வளோ லேக்காக இருக்கிற மாதிரி வந்து தோணும். ஆனால் நிறையா கதாபாத்திரங்கள் ஸ்டோரியை வந்து ஆட் பண்ணி இன்ட்ரோவில் மாஸாக கொண்டு போய் எலிவேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா அங்கே ஃப்ளாஷ்பேக்ஸும் வந்து இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் யோசிச்சு பார்க்கல, இந்த ஸ்டோரிக்கு இவ்வளோ லென்த் இருந்தால் தான் சொல்ல வேண்டிய விஷயத்த ப்ராப்பராக சொல்ல முடியும். இன்னொன்று நிறையா கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. 2 மணி நேரத்துலேயே வந்து கேட்சப்பாக ஒரு கேரக்டர் வந்து கொடுத்து சீன்ஸை வந்து மேக் பண்ணுறதுங்கிறது வந்து சில நேரம் நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நிறைய கதாபாத்திரத்தை கட் அண்ட் ரைட்டாக வந்து யூஸ் பண்ணி லென்த்தாகவும் எடுத்திருக்காங்க. அது இந்த படத்துக்கு நீங்கள் கடைசியாக யோசிச்சு பார்க்கல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலுமே படம் பார்த்துட்ருக்கையில் உங்களுக்கு அந்த லேக்கி ஃபீல் ஆகலாம். அந்த லேக்காக படம் வந்து மொக்கையாக இருக்குது, அப்படி இருக்க தேவையில்லை அப்படின்லாம் சொன்னோன்னா கதை ஒரு பாயிண்டில் விட்டுரும். அதனாலேயே வந்து கரெக்டாக இந்த 3 மணி நேரத்தில் எல்லா கதாபாத்திரத்தையும் கொண்டாந்து அட்டாச் பண்ணது பெரிய விஷயம். ஸ்டோரியில் எந்த ஒரு வேலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய சீனை வந்து ரஜினி இருக்கிறான்னு வந்து சொல்லி கட் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணாமல் எவ்வளோ சீன்ஸ் கரெக்டாக அந்த ஸ்டோரிக்கு தேவையோ அதெல்லாம் நிறைய ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரஜினி அவர்கள் இருக்கிறாரு, நிறைய பேரோட கதாபாத்திரங்களை வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க முடியும் அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம். அதெல்லாம் இந்த படத்தில் பண்ணல. லோகேஷ் அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுத்துட்டாங்க. அவருக்கு அந்த ஃப்ரீடமை வச்சு தான் இந்த படத்தை நல்லாவே வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. பட் ஒரு சில பேருக்கு நியூட்ரல் பாயிண்டில் பிடிக்காமல் கூட போகலாம். படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு வரையில் கண்டிப்பாக இருக்குது. நாகார்ஜுனா அவர்களுடைய கதாபாத்திரத்தை இன்னுமே வந்து வலுவாக காட்டியிருக்க முடியும். ஏதோ அவரை கொஞ்சம் கம்மியாக காமிச்ச மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. நான் நியூட்ரல் பாயிண்ட்டாகவும் பாசிட்டிவ் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கிட்டேன். அந்த 3 மணி நேரமே வந்து இந்த நெகட்டிவ் பாயிண்டில் வந்து சேருது. ஏன்னா இப்போ உள்ள எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படின்னா, தேட்டருக்கு போகிறோம், ஒரு 2 மணி நேரம் போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு ½ அன் ஹவர்னு வச்சுக்கிட்டிங்களே, 2.5 மணி நேரத்தில் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் வந்து இருக்குது. ஆனால் இந்த படமே 3 மணி நேரம் போகுது. போக ½ மணி நேரம், வர ½ மணி நேரம், இப்படிலாம் கணக்கு வந்து எடுத்துக்கிட்டால் உள்ள இன்டர்வல் அப்படி சேர்த்து டோட்டலாக 4 மணி நேரத்துட்டே வச்சுக்கோங்களேன் இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ சில பேர் வந்து இந்த டைமை நினச்சி ஃபீல் பண்ணி படத்துக்கு போகாமல் வந்து இருக்கலாம். அதான் முக்கியமான 2 கதாபாத்திரத்தோடு கட் பண்ணி 2 மணி நேரத்தில் முடிச்சிருந்தா கூட இன்னும் கிரிப்பாக வந்து இருந்திருக்கும். எனிவேஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களோட தாட் எப்படி இருக்குது, என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குது, இதேமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் தாண்டி நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் பாயிண்ட்லாம் தவிர்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்ல வந்து நினைக்கிறேன். இப்போ வரும் படம் ரிலீஸ் ஆகிறது எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிறைய படம் வரல அப்படிங்கிறதா வந்து உண்மை. ஏகப்பட்ட தியரிஸ், ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ் சுற்றிக்கிட்டு இருக்கிறனாலே படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிடுது. முன்னாடியெல்லாம் தமிழ் படம் ரிலீஸ் ஆகிறப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்காது. இன்னொன்று அந்த டீசர் ட்ரெய்லரில் பெருசாக யாருமே வந்து பேசிக்கவும் மாட்டாங்க, கதையை இன்டெப்த்தாக பார்க்க மாட்டாங்க. ஹாலிவுட் மூவிஸ் யாரும் பார்த்துருக்கறதுனால படத்தை போய் வெறுமனையாக பார்க்கல, ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போ உள்ள எல்லாருமே ஃபேன் தியரிஸ் வந்து பார்க்குறோம், நிறைய ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் வந்து நினைக்கிறோம். ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்குறனால அதோட நல்லா இருக்கணும், ஹாலிவுட் படம் அளவுக்கு இருக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா அந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகலை. அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் படங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதை முன் வச்சு வரையில் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். அடுத்தடுத்து ப்ரொடியூசர்ஸ் நிறைய நல்ல படத்தை வந்து கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க. அதனால் இந்த படத்துலலாம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிகிட்டே வந்து போங்க. இந்த படம்னு இல்லை,
எல்லா படத்துக்குமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபேன் தியரிஸை மட்டும் பார்த்துட்டு படத்தை போய் என்ஜாய் பண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஃபேன் தியரிஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அது இருக்கணும்னு நினச்சி அது இல்லை அப்படின்னா அது யாரோட தப்பு? படத்தோட கதை டேரக்டர் விஷனில் தான் வந்து இருக்குது. அதை இந்த படத்தில் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா படத்துக்கும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அன்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.